சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோ மது உனக்கு நினைவில்லையா? இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடல் அலையே? இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள்? ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் கலக்குன நம்மளுடைய ரவீனா அண்ட் விக்னேஷ் தாங்க டாப் ஜோடி ஆயிருக்காங்க. இதில் 9 ஜோடிகள் ஆடினாங்க. அதில் எல்லாருமே மோஸ்ட் ப்ராபப்ளி 7 ஜோடிகள் வந்து க்ரீன் லைட் வாங்கியிருந்தாலும் டாப் ஜோடி அப்படின்னு செலக்ட் செய்யப்பட்ட ஜோடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் தான். வர அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் சாக்ஷி மாஸ்டர் தான் அவங்களுடைய ட்ரெயினர் நமக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து இன்னொரு பேருக்கும் அதே ஜோடி ஆர் யூ ரெடியில் கோரியோகிராஃப் பண்ணுறாரு, அதாவது தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த். இருந்தாலும் அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஆகி போயிருந்தாங்களே 3 பேர்ஸ், ரேஷ்மா, அப்புறம் சொகைல், அப்புறம் சுபாங்கி, தமிழ்ச்செல்வி, பிரசாந்த், இவங்க 3 பேரும் திரும்ப ஆடினாங்க. இதில் தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் வந்து செலக்ட் செய்யப்பட்டாங்க. அதாவது கோல்டன் ஜோன் 2வது ஜோன் நடந்துகிட்ருக்கு. சில்வர் ஜோன் முடிஞ்சிருச்சு போன வாரம். இப்போது கோல்டன் ஜோனில் 10 பேர்ஸ் ஆட போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து. இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் ரவீனா அண்ட் விக்னேஷ்க்கு என்னென்னா, அவங்களுடைய கோரியோகிராஃப்க்கு இம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ரவுண்டில் நடந்த, அதாவது சில்வர் ஜோனில் நடந்த ரவுண்ட்லேயும் இவங்க டாப் ஜோடி ஆயிருக்காங்க ரவீனா அண்ட் விக்னேஷ். மறுபடியும் கோல்டன் ஜோன்லேயும் டாப் ஜோடி ஆயிருக்காங்க. ஸோ 2 தடவை இவங்க டாப் ஜோடி ஆனதுனால அவங்களுடைய கோரியோகிராஃப்க்கு ஒரு இம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த இம்யூனிட்டி ஷீல்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோரியோகிராஃப் பண்ணுற 2 கண்டஸ்டன்ட், அதாவது தமிழ்ச்செல்வி, பிரசாந்த் அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷ், சப்போஸ் இன்கேஸ் அவங்க ஏதாவது டாப் 3க்கு கீழே இருந்தாங்க, அதாவது எலிமினேட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, இந்த கோரியோகிராஃபை அந்த இம்யூனிட்டி ஷீல்டை வச்சு அவங்கள காப்பாற்றலாம், யாரை வேணால் காப்பாற்றிக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் சாக்ஷி மாஸ்டர் ரொம்பவே ப்ரௌடாக அவங்க பொண்ணு தான் இதுக்கெல்லாமே காரணம், கோரியோகிராஃப் பண்ணுறது அசிஸ்டண்ட் ஆகும், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு தான் அந்த இம்யூனிட்டி ஷீல்டை கொடுத்தாங்க. இனிமே வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக இன்னொரு தடவை கூட வரமாட்டாங்க. நிரந்தரமாக அவங்க அந்த ஷோ விட்டு போகிற 2 ஜோடிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா அண்ட் சுபம் அண்ட் சொகைல் அண்ட் சுபாங்கி ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க உள்ளே வந்து ஆடும்போதே நான் இந்த இதில் எப்படியா உள்ளே வந்துடுவேன், என்னை வந்து தப்பாக அன்ஃபேர் எலிமினேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் பழி தீர்க்கும் வரமாக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அவங்களுடைய டான்ஸில் அந்த ஒரு வெறித்தனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஏமாற்றம். ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து அடுத்த வாரத்துக்கான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் வீடியோ தான் இது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. சில விஷயங்கள் நம்ம மேலோட்டமாக ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்துட்டு நிறைய குறைகள் சொல்லிட்டு போவோம். அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க், அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.